எனக்கு மார்னிங் இன்றைக்கி வந்து இந்த கிழமை அண்ட் இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ காலை எழுந்திரிச்சிட்டேன் அம்மாவை வெளியில் போய் விடணும் அப்படின்றதுக்காக. ஆஃப்டர் தட் எங்கள் வீட்டில் இந்த சோஃபா இருக்குது. ஸோ அந்த சோஃபாவில் வந்து ஐ ஸ்லீப். கொஞ்ச நேரம் அப்படி படுத்து ரெஸ்ட் பண்ணலான்னு. இப்போ டைம் வந்து 11:05 கரெக்டாக சொல்லலாம். ஸோ இப்போ நான் எழுந்திரிச்சி ரெடியாக ஆரம்பித்தேன்னா சரியாக இருக்கும். அண்ட் hope you guys enjoy this video. ஃபஸ்ட்டு வந்து ஷவர் தான். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ இங்கே வந்து ஐம் ஆல்ரெடி ட்ராப் மை அவுட்ஃபிட்ஸ். ஸோ தங்கச்சி எழுந்திரிச்சோன்னே அவங்க ரூமில் தான் ட்ரெஸ்ஸிங் பேக் இருக்குது. ஸோ அவங்க ரூமில் இருக்கணும். ஸோ என்னோடய வேலைக்கு போடுற அவுட்ஃபிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ it's my outfit. I straight away go to my room. ஸோ லைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து குளிக்கணும். ஐ ஆல்ரெடி கெட் ஷவர். இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நாங்கள் எவர் சாஃப்டோட அவகாடோ சில்லி பீஸ் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஆன்லி ஃப்ரம் ஜப்பான். ஸோ கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து சேஞ்சஸ் தெரியுது. ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் ஷவர் எடுத்து then brushing. We come to dressing. So guys, here we go. என்னோட யூனிஃபார்ம் போட்டேன். ஸோ இன்னும் தலை. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட டிக்டாக்ல வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அக்கா யூ டோன்ட் ஹேவ் யூஸ் எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா அப்படின்னு. நீங்கள் ஸ்கின் கேர் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணும்னா. பட் சில பல விஷயங்கள் காரணமாக இந்த மாதிரி அலர்ஜிக் சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுனால கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்கின் கேரை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்கின் கேர்க்குள்ளே போவோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம வந்து எந்த வித ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. மற்றபடி நான் ஸ்கின் கேரை ஸ்டாப் பண்ண கிடையாது. ஸோ இப்போதைக்கு முழுக்க என்னோடய ஸ்கின் கேர் அப்படின்னா அந்த க்ளீன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுறது. அது அப்புறமா ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன். இது 3 திங் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா வந்து வி ஷுட் ஹேவ் சம்திங் ஒரு நல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் லாங்காக இருக்கும், நீங்கள் நடுவில் பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பேசி ஸோ எந்த வித எடிட்டிங்கும் இல்லாமல், ஏன்னா ஸ்பீடெல்லாம் எடிட் பண்ணுவேன். ஸோ அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஃபுல் வீடியோ கவரேஜ். ஓகேயா? ஸோ ஹேர் ஸ்டைல் இதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். கொஞ்சம் சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். என்னோடய பொட்டு எங்கே போச்சு முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இந்த புது பேக்கெட் இருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து எனக்கு கருப்பு போட்டு வைக்க பயம். நான் கருப்பு போட்டு வைக்கவே மாட்டேன். ஓகே, ஏன்னா நம்மளும் டாக்காக இருக்கும் கருப்பு போட்டு வச்சா, இன்னும் டாக்காக தெரியும் அப்படின்ட்டு. பட் ரீசெண்ட்லி நான் வச்சுட்டு பண்ணனால நிறைய பேர் வந்து கரெக்ட் பண்ணுறது நல்லா இருக்கு சொன்னாங்க. ஸோ ஐ கண்டினியூ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ எங்கே போச்சு எங்கேயும் திருப்பந்துக்கிட்டேன். ஸோ என்னோட இதுக்கு வந்து இந்த ஹீஸ் ஹாட் வாட்டர் டிண்ட், ஐ டோன்ட் நோ, ப்ளம்பிங் டிண்ட்லாம். இது வந்து ரொம்ப வந்து மல்லிகைக்காரங்க தான், மல்லிகை கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நம்மளோட மாதிரி இது சில்லி ரேட்.
ஃப்ரூட் ஜெல்லி போட்டா இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னோட வாட்ச். ஸோ என்னோட இந்த கடிகாரத்தை வந்து பேட்டரி முடிச்சு, அதனால் சார்ஜ் போடணும். ஸோ ஐ டேக் திஸ் ஒன். இது வந்து முன்னே நான் கட்டிட்டு போனது. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிறதுக்கப்புறம் இதை நான் கட்டவே இல்லை. ரொம்ப மாதம் ஆச்சு இதை கட்டி. இது கட்டணும் நான் கொஞ்சம் யாரும் கொடுக்க மாட்டேன் மாதிரி. ஓகே பரவாயில்ல. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து I want to change my handbag. ஏன்னா வந்து நான் ஒரு 3 வீக்ஸாக இந்த ஹேண்ட்பேக் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஹேண்ட்பேக்கில் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் I want to change my handbag. ஸோ அதனால் இதை பார்ப்போம் ஏதாவது ஹேண்ட்பேக் நமக்கு செட் ஆகுதான்னு. பர்ஃபெக்ட் ஹேண்ட்பேக். ஸோ இது வந்து என்னோடய பர்த்டேக்கு எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணுது. அதில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே என்னோடய வாட்ஸ் என்ன மாதிரி ஹேண்ட்பேக்னு காட்டிடுறேன். ஸோ இந்த பேக்லேருந்து இந்த பேக்குக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய வாலெட், ஆனால் உள்ள காசு இருக்காது. ஓகே வைக்க முடியலையே, இதை வச்சுக்கிறேன். ஓகே அம்மா உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னோட ஒரு நோட் பேட். இது சும்மா எழுதுறதுக்காக இது நோட் பேட். என்னோட நார்மல் ரொட்டீன்ஸ் அதெல்லாம் எழுதுறதுக்கு, இல்லை இன்கேஸ் எனிதிங் எமர்ஜென்சி நோட்ஸ்னால் அது எழுதுறதுக்காக. ஓகே நெக்ஸ்ட்டு என்னோட அப்புறமா மீனா கப்பா. யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பொட்டு நல்லா இருக்கு. ஸோ பொட்டு வேறு என்ன, இதில் வேறு என்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட பீல் பாக்ஸ், பீல் அண்ட் மெடிக்கேஷன். ஸோ அந்த பீல் பாக்ஸ். வேறு என்ன எடுக்கணும்? அப்புறம் வேறு என்ன இருக்குது? என்னோட டெபிட் கார்டு, அப்புறம் மை ஃபேவரட் பர்ஃப்யூம் அட் த மூமெண்ட். வச்சுருக்கேன் விக்ஸ், வேறு அவ்வளோ விக்ஸு. ஸோ என்னோட ஒரு மேக்கப் கிளீன்சிங் வைப்ஸ் அவ்வளோதான் கைஸ், பெட்டாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் என்னோட சார்ஜரு. பிகாஸ் ஒர்க் டைமில் சார்ஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கஷ்டம். ஸோ அதில் ஐ ஆல்வேஸ் கீப் மை சார்ஜர் இன்சைட் மை பேக். என்னோட சார்ஜர் அவ்வளோதான். ஓகே கைஸ், ரெடி. நல்லா இருக்குல்ல? சூப்பரான ஹேண்ட்பேக். ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் சிம்பிளாக லஞ்ச் தான். ஸோ சோறு, இது வந்து ரசம், தக்காளி எல்லாம் போட்டு வச்சு ரசம். இட்லி கல். ஸோ நம்ம வீட்டில் சிம்பிளாக லஞ்ச் தான். ஒயிட் ரைஸ், இது வந்து நெத்திலி பிடி பொரியல், அதுக்கப்புறம் ரசம், தக்காளி மிளகு எல்லாம் கொஞ்சம் கூட போட்டு ரசம் பண்ணியிருந்தேன். ஸோ நோ சிக்கன், நோ ஃபிஷ், ஜஸ்ட்டு சிம்பிள் மெனு. பார்க்கலாம். பள்ளி ஓடுகிறது. ஸோ
வீடு வந்து நான் ஃபுல்லாக லாக் பண்ண மாட்டேன். எனக்கு உள்ள தங்கச்சி இருக்காங்க, கொஞ்சம் லாக். நம்ம கார்கிட்ட போயிட்டுருக்கோம். நான் கார் முன்னாடி வந்து இன்னொரு கார் பார்க்கிங் போட்டுருக்கோம், டபுள் பார்க். எடுக்க முடியுமா? இல்லை, முடியாது. இந்த காய் தரணும். சரி, உங்களுக்கு திங்ஸ்லாம் வச்சிடுறேன். ஓகே, பண்ணிட்டோம். காடி கொஞ்சம் கசமுட்டான்னு இருக்கும், யார் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ காடி தள்ளுவோம். இங்கே வந்து இந்த விஷயம் நார்மல், நம்ம காடி தள்ளுறது. ஓகே, தள்ளுவோம். ஆவ். ஓகே, தள்ளிக்கொண்டே இருக்கிறேன். ஓகே, தள்ளிட்டு. ஏய், எங்க இது முன்னுக்கு வருது? ஓகே, நின்றுச்சு. Hi, sir. Yeah. Welcome. One.